கரண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து கை கட்டுவாங்க. ஸ்கூல்ல கை காட்டணும், அது வேற. இங்க வந்து இறைவனால கையை கட்டாதீங்க, எதுவுமே பண்ணாம அப்படியே கம்மன்னு இருக்கும். பேரு சொல்றது, அர்ச்சனை பேர் சொல்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம். எந்த ஐயரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சொல்றோம்னா உங்களை படைச்சது இறைவன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் இல்லைன்னாக்கா நம்ம இல்லை. அங்க வந்து நட்சத்திரம், ராசி இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா அது அவங்களோட மன திருப்திக்காக சொல்றாங்க. அத்தனையும் ஒரு அம்மா சொல்றாங்கன்னா ஒரு 30 பேர் சொல்றாங்க, அத்தனை பேர் ஐயர் ஞாபகம் வச்சுப்பாங்க. என் பேரே எனக்கு ஞாபகம் வராதுங்க. அதாவது என்னன்னா அர்ச்சனை பண்ணுவோம், அதுக்கு பேர் அர்ச்சனை கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுங்க. அர்ச்சனைங்கிறது கிடையாது. அருள் செனை. அருள்னா இறைவன் கொடுக்கறது, செனைனா வழங்குறது, அருள் வழங்குறது. இதே தெரியல அர்ச்சனை சொல்றது தப்புதான். அர்ச்சனை போதும் உதிரி பூ கொடுக்கணும். அப்பதான் அவர் மேல அவங்க பேரை சொல்லி, இந்த மாதிரி முருகருக்கு நிறைய பேர், முருகருக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு, அதை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தனத்துல அந்த பூவை தொட்டு கடிச்சா இவங்க வந்திருக்காங்க என்னாருன்ட்டு முருகப்பெருமான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் அர்ச்சனை. சரிங்களா? பூ கட்டணம் பூ எடுத்து கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணணும். ஒரு அம்மன் வருது அர்ச்சனை பண்ணுங்க, நான் 100 ரூபாய் தரேன், நான் பூச்செடியா வச்சுக்கிறேன், சொல்லுங்க இல்லை தோட்டம் வச்சுக்கிறேன், வாங்கிட்டு வரணும். இல்லையா வாங்கலையா, எதுக்கு செடியில பூ இருக்கும், இன்னும் ஒரு பழம் இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் நல்ல அலங்காரத்துல இருக்கிறார் சுவாமி, பேசலாங்க, நல்ல அலங்காரத்துல இருக்கிறார் சாமி, பூவா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணா தெரியுங்களா, நம்ம கோயிலையா, ஆமா, நாய்வெடி செடின்னு உங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாய்வெடி. அந்த செடி எடுத்துன்னு வந்து சாமி காலில் வச்சிருங்க. ஐயா வெளியே இது மஞ்சள் கலர் இருக்கிறார் சாமி, மொத்த மாலை. அந்த குழந்தை கொடுத்த அந்த செடி முன்னிட்டு இருந்தது பச்சை கலர், அது அவனுக்கு எடுப்பா தெரியுதுங்க. இது வந்து என்ன தெரியுது, அவனுக்கு எந்த பூ தான் அந்த பூ தானே இல்ல, அவன் மனசார அந்த குழந்தை வச்சுட்டு வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, நான் முருகனுக்கு பூஜை பண்ணணும். அது 3 வயசு தான் அவன் பொழுது, முருகன் சொல்லிட்டு உள்ள போயிடுச்சு. உள்ள போய் அந்த வத்திய அந்த கடமுண்டான ஒரு அர்ச்சனை பண்ணு நான் சொல்றது அது மாட்டு வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்றது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்றாங்க முருகப்பெருமான் பண்ணல. அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் கண்ணை முடிக்க மாட்டோம், சாமி கும்பிடாதீங்க, நல்லா திறந்து இறைவனை பாருங்க. சரிங்களா?